illustration 18 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பேசிக் சம்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து அந்த லெவல்ஸ் ரீஆர்டர் லெவல்ஸ் அந்த சம்ஸ் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வந்து நம்ம லாஸ்ட் illustration 17 பார்த்தோம்ல, டோட்டல் ஆனுவல் காஸ்ட் கண்டுபிடிச்சு எது வந்து பெஸ்ட், எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்றோம். தென் நெக்ஸ்ட் illustration 19ல பார்ப்பீங்க, டிஸ்கவுண்ட் வச்சு இருக்கும். ஸோ எது வந்து செலக்ட் பண்ணணும், கம்பெனி வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை அக்செப்ட் பண்ணலாமா கூடாதா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் லெவலில் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ல வேணா கேட்க வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். த ஆனுவல் டிமாண்ட் ஃபார் அன் ஐட்டம் இஸ் 3200 யூனிட்ஸ். அப்போ ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3200. த யூனிட் காஸ்ட் வந்து 6 rupees ஆகும். அண்ட் இன்வென்டாரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25%. காஸ்ட் ஆஃப் ஒன் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது காஸ்ட் ஆஃப் பெர் ஆர்டர் வந்து எவ்வளோவா, 150 ஆகும். ஃபர்ஸ்ட் ஏ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, இஓக்யூ. ஸோ இஓக்யூவோட ஃபார்முலா என்னது, 2AO டிவைடட் சியா. 2 ஏனா என்னது, ஆனுவல் கன்சப்ஷன் பார்த்தோமா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆனுவல் யூசேஜ் வந்து 3200 இன்ட்டு காஸ்ட் பெர் ஆர்டர், அதான் ப்ரொக்யூர்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ 150 டிவைடட் சி. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், யூனிட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 6. எவ்வளோ இன்வென்டாரியோட பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்க, 25%. ஸோ 6 இன்ட்டு 25% போடுங்க, 6 இன்ட்டு 25%. ஸோ 1.5 வருது. ஸோ இங்கே 1.5 ரூட். இப்போ 2 இன்ட்டு 3200 இன்ட்டு 150, 9,60,000 வருதா. ஸோ 9,60,000 டிவைடட் 1.5 ரூட். ஸோ டிவைட் பண்ணுங்க 1.5ஆல டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது, 6,40,000 வருது. ஸோ இப்போ ரூட் எடுக்கணுமா, ஸோ ரூட் ஆஃப் 6,40,000 ரூட் எடுங்க. ரூட் எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ யூனிட்ஸில் இருக்கான்னு பாருங்க, யூனிட்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆன்சர், 800 யூனிட்ஸ். ஸோ இஓக்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பெர் இயர். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஆனுவல் கன்சப்ஷன் டிவைடட் இஓக்யூ. நீங்கள் ஆனுவல் யூசேஜ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 3200 யூனிட்ஸ் டிவைடட் இஓக்யூ எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 800. ஸோ டிவைட் பண்ணுங்க 3200 டிவைடட் 800. ஸோ எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதுன்னு பாருங்க, 4 ஆர்டர்ஸ் பெர் இயர். நெக்ஸ்ட் சி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, டைம் பிட்வீன் 2 கான்செக்டிவ் ஆர்டர்ஸ் கேட்குறாங்க. டைம் கேட்குறாங்களா, ஸோ நீங்கள் ஃபுல்லாக எழுதிருங்க, டைம் கான்செக்டிவ் பிட்வீன் 2 ஆர்டர்ஸ். என்ன ஃபார்முலா பார்த்தோம், அதுக்கு மந்த்ஸு டிவைடட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பார்த்தோமா. இப்போ இங்கே எவ்வளோ மந்த் இருக்குது, ஜனவரி டு டிசம்பர். ஸோ 12 மந்த்ஸா. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பாருங்க, 4 ஆர்டர்ஸ். அப்போ 1 4s are 4, 3 4s are 12. அப்போ எவ்வளோ மந்த் ஆகுது, 3 months ஆகுதுன்னு அர்த்தம். 3 months. ஸோ அவ்வளோதான். illustration 18 புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.